பணியாரம் ரெடி. இது வந்துருச்சா அப்படின்ட்டு கையை விட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். கொண்டாங்க கை விட்டு பார்க்கலாம். இல்லை மாவு அரைச்சி வச்சு கடைசி மாவு இது. ஓ அப்படி. போனா என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நான் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் பணியாரம் சொல்ல போகிறேன். ஓகேங்க. அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல்னா, நான் வந்து தோசை மாவு கொஞ்சம் இருக்குங்க. உனக்கு நல்லது, உன் ஹெல்த்துக்கு நல்லது. எல்லா வெங்காயமெல்லாம் தாளிச்சு கொட்டி சிம்பிளாக பணியாரம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்புக்கிட்ட வந்திருக்கிறேன். நம்ம பார்க்கலாம். ஓகேங்க. ஆமாங்க. ஓகேங்க. இன்னைக்கு நம்ம வீட்டு சமையலில் பணியாரம் தான். ஏற்கனவே எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்களா? ஆமாங்க, வெங்காயம் கட் பண்ணி வச்சாச்சு. ஓகேங்க. 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 பச்சை மிளகா மல்லி இலை, ரெண்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்க. கருவேப்பிலை, பெரிய வெங்காயம். ஓகேங்க. சரிங்க. சரி, வெறும் பணியாரம் சுடுறதுக்கு கொஞ்சம் வெங்காயமெல்லாம் போட்டு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக சுட்டா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறேங்க. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஓகேங்க. நீங்களாம் எப்படி பணியாரம் சுடுவீங்க? இப்படிதான் செய்வீங்களா, இல்லை பிளைனாக ஊற்றிடுவீங்களா, வெங்காயம் போட்டு ஊற்றுவீங்களா, என்ன ஏதுன்னு சொல்லுங்க. ஓகேங்க. ஓகேங்க. மாவில் கொட்டிடலாம். மாவுங்க. மாவு இங்கே வச்சுக்கிறீங்க. மாவு வச்சுருக்கேங்க. ஓகேங்க. கொஞ்சம் தான் மாவு இருக்கு, அதனால சரி. இப்போ இது ரெடி ஆனோன்னா இதில் எடுத்து கொட்டிடுங்க. வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழைய மாவு. கொஞ்சம் பழைய மாவுனா இல்லை, மாவு அரைச்சி வச்சு கடைசி மாவு இது. என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. ஓ அப்படி. கொஞ்சம் புளிச்ச மாவுன்னு சொல்லுவாங்க. புளிச்ச மாவுல இந்த வெங்காயம் எல்லாம் தாளிச்சு கொட்டி ஊற்றி பணியாரத்துக்கு தான் சூப்பராக இருக்குங்க. தோசையும் ஊற்றலாம். பிள்ளைகள்லாம் பணியாரத்தை கேட்டாங்க. ஓகேங்க. அவ்வளோதான். இது வந்து பணியாரத்தில் மசாலா சூடாகட்டும். ஓகே. மாவில் வந்து கொட்டிடலாங்க. ஓகேங்க. அப்போ இது வந்து இப்படி கலக்கிறனால உங்களுக்கு சட்னியில் எதுவும் பண்ண தேவையில்லைங்களா? சட்னி தேவையில்லைங்க மேக்ஸிமம். ஆனால் தேங்காய் சட்னி கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன் நான். ஓகேங்க. ஓ அது ஆல்ரெடி தனியாக ரெடி பண்ணிட்டீங்க. சூப்பராக இருக்கா? இது தோசையை ஊற்றிக்கலாங்க. இருந்தாலும் பணியாரம் கொஞ்சம் முறுமுறுப்பாக இருக்கும், டேஸ்ட்டாக வரும். ஓகே. கல்லு காய்ஞ்சிருச்சுங்க. ஓகேங்க. நல்லா காய்ஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகேங்க. எண்ணெய் ஊற்றுங்க. வந்து பார்த்தீங்கன்னா டம்ளரில் ஊற்றி பணியாரம் ஊற்றிக்கலாங்க. டம்ளரில் சின்ன முறுக்கு அப்படிதான். ஓகேங்க. நான் வந்து எப்பவுமே இப்படி தான் ஊற்றுவேன். ஓகேங்க. கரண்டியில் அப்படியே மோந்து ஊற்றலாம் இல்லைங்க? கரண்டியில் ஊற்றலாங்க. அப்படியே கொஞ்சம் சிந்திடும். மோந்து ஊற்றுறக்குள்ளார உழைச்சிட்டு சிந்திட்டு இருக்கும். அதனால டம்ளர் ஊற்றிட்டோம்னா பாருங்க, ஈஸியாக வேலை முடிஞ்சதுங்களா? நல்லா இருக்குங்க. ஒரு கரண்டி மாவு ஊற்றிட்டோம்னா ஊற்றிக்கலாம். அப்படியே லைனாக எல்லாத்துக்கும் ஊற்றி முடிச்சுக்கலாம். ஓகேங்க. அதனால டம்ளர். பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். புதிய கண்டுபிடிப்பு இல்லை. முதல்ல எல்லாரும் பார்த்து அப்படிதான் சுடுவாங்க. ஓகேங்க. அதனால அப்படியே நம்மளும் ஃபாலோ பண்ணுறோம். ஓகேங்க. இது வந்துருச்சா அப்படின்ட்டு கையை விட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். கொண்டாங்க கை விட்டு பார்க்கலாம். யார் கைங்க? எங்க இங்கதான் திருப்பி பார்க்கலாம். இதுக்கு கரண்ட் எல்லாம் கிடையாது. திருப்பணும். ஓகே. சூப்பராக வந்துருச்சு வந்துருச்சு. அதுக்குள்ள வந்துருச்சு. கல் நல்லா காஞ்சிருச்சு இல்லைங்க? ஓகே. பணியாரம் ரெடி. ஒட்டிச்சு வந்துடும். வந்துடுமா? ஓகே. ஓகே. சூப்பர். பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது.
நல்லா முறுமுறுன்னு நல்லா இருக்குங்க. தாளிச்சு கொட்டிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து அப்புறம் இது வந்து இன்னொரு பக்கம் லைட்டாக கொடுக்கணும். பாருங்க இப்படி கிராஸ் பண்ணணுமாங்க. ஆமாங்க. பாருங்க இப்படியே நேராக போட்டோம்னா ஃபுல்லாக வருது. ஓ ஃபஸ்ட்டு கிராஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நேர் பண்ணிடணும். ஓகேங்க. அவ்வளோதான். ஓகேங்க. ஓகே ஓகே. ஆயிடுச்சு. சிம்மில் தான் வைக்கணும். பெருசாக வச்சோம்னா தீஞ்சு போயிடும். ஓகே. அடுப்பு சமம் பண்ணிட்டீங்க. எடுத்து கட்டை பார்த்தாவே நம்மளுக்கு பசி எடுத்துருதுங்க. இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. இப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ள தின்னுட்டு போயிடுறான். கட்டை பார்த்தோன்னே சட்னி ஏற்கனவே தேங்காய் சட்னி ரெடி பண்ணியாச்சுங்க. ஓகே. பணியாரத்துக்கு ஆல்ரெடி வந்து தேங்காய் சட்னி ரெடி பண்ணி வச்சிட்டீங்க. ஆமா. தயாராக பணியாரத்துக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஓகே. காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ஆமா சூப்பராக இருக்கும். நீங்கள் சொல்லவே எனக்கு சாப்பிடணும் போல இருக்குது. அவ்வளோதான். இது உங்களுக்கு தான். எனக்கு தானா? உனக்கு தேவை 2 பிள்ளை தாண்டா, போடா போய் சாப்பிடா போடா. பசங்க நானு அதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு. ஓகே. பசங்க ஆல்ரெடி வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. நீங்கள் அவங்களுக்கே கொடுங்க, அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. ஓகே. ஓகேங்க. நல்லா பொன்னிறமாகவும் இருக்கு. அதுக்குள்ள இன்னொரு அடசல் ஊற்றிட்டு அப்புறமா சட்னி ஊற்றி ஓகே. பார்ப்போம். ஓகேங்க. எண்ணெய் ஊற்றிடுவோம். அப்படி இது பாட்டுக்கு வந்துட்டு இருக்கோம். நம்ம பாட்டு சாப்பிட்டுட்டு இருக்கலாம். அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற பூரா நீங்க நம்பிட்டீங்க. சாப்பிட்டு இருக்கலாம்னு இல்லைங்க, பேசிட்டு இருக்கலாம்ல. அவ்வளோதான். ஓகே. ஓகேங்க. ஓகேங்க. இப்போ ரெடியாக டேஸ்ட் பார்ப்போம். ஓகேங்க. அதை நீங்களே சாப்பிட்டு காட்டிடலாம். சாப்பிட்டு பார்க்குறேன். நல்லா இருக்குங்களா? வெறும் பணியாரமே நல்லா இருக்குங்க. வெங்காயம் போட்டதுனால நல்ல டேஸ்ட். கடலைப்பருப்பு கடுகு எல்லாம் போட்டுருக்கீங்களா? சூப்பராக இருக்குது. ஓகே. நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குங்க. போட்டு சுடுது. சுடுது. சுட சுட சுடுது. ஓகே. சூப்பராக சூப்பராக இருக்குங்க. இன்னும் அப்படியே திருப்பி கொடுக்கலாம். அவ்வளோதாங்க. சுட சுட வெங்காயமெல்லாம் தாளிச்சு கொட்டி பணியாரம் ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்காய் சட்னியோட அப்படியே தொட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்க. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் புதுசாக எங்கள் வீடியோ பார்க்குறவங்க எங்கள் சேனலுக்குள்ளே போய் வீடியோ எல்லாம் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்ங்க. பாய்.